ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது அஜாமிளன் என்னும் மா பாவி, ஈவு இரக்கமே இல்லாத மா பாவி இறக்கும் தருவாயிலே தனது மகனாகிய நாராயணனை அழைக்க அவனுக்கு சொர்க்கம் கிட்டியது. இதனை எப்படியோ தெரிந்து கொண்ட மிகப்பெரிய நகைக்கடை வைத்திருக்கின்ற செல்வந்தனாகிய கரிமி உலோபி ஒருவன் தனக்கு பிறந்த 4 ஆண் பிள்ளைகளுக்கும் நாராயணன், கோவிந்தன், வாசுதேவன், கிருஷ்ணன் என்று பெயர் சூட்டி அழைத்து வருகின்றான். இறுதி காலகட்டத்திலே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டான். அவனை பரிசோதித்த டாக்டர்கள் அந்த செல்வந்தனை கைவிட்டு விட்டார்கள். அந்த பிள்ளைகளை அழைத்து, உங்கள் தந்தைக்கு மரணம் எப்போது வேண்டுமானாலும் நேரலாம் என்று அந்த மருத்துவர் கூறியதால் அந்த நகைக்கடையை அவர்கள் பூட்டிவிட்டு சொத்திற்காக தந்தை என்ன கூறப் போகின்றார் என்ற ஆவலிலே அடுத்த அறையில் காத்திருக்கின்றார்கள். அந்த இறக்கும் தருவாயிலே அந்த உலோபியான நகைக்கடை செல்வந்தன் தனது மகனாகிய நாராயணனை அழைக்க, நாராயணன், கோவிந்தன், கிருஷ்ணன், வாசுதேவன் ஆகிய அனைவரும் ஒன்றாக கூடி, என்னப்பா என்று கேட்டபோது, அட பாவிகளா, நீங்கள் 4 பேரும் இங்கே இருந்தால் நகைக்கடையை பார்ப்பது யார்? நகைக்கடை அம்போதான் என்று அவன் கூறியவுடன் அவனது உயிர் பிரிந்தது. அவனது வாயிலிருந்து பாவி என்ற வார்த்தை வந்ததால் அவன் பாவியாகி நரகத்துக்கு சென்று விட்டான். அம்போ என்று அவன் வாயிலிருந்து வார்த்தை வந்ததால் சொர்க்கம் அவனுக்கு அம்போ ஆகி நரகம் மட்டுமே கிட்டியது. ஆக நாம் சொல்லுகின்ற சொல்லுக்கு சக்தி உண்டு என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஓம் நமச்சிவாய். ஆடிய